moving on to the KVG Talkies. Now Vijay Utraviyam Affinity last day ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா உடனே கேமரா திருப்பிடாத கேமராமேன் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா வந்து கற்பவனாகவே ரொம்ப பெருமையா பேசக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் KVG Talkies. அவங்க வந்து யாருக்கு இன்டர்வியூ எடுக்க போறாங்க அப்படின்னா ஸ்மைல் செட்டி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். வணக்கம் அண்ணே. அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஒரு காலத்துல ஸ்மைல் செட்டின்னு ஒரு சும்மாண்ணே உங்களை மாதிரி ரோஸ்ட்டை பார்த்துட்டு அதை பார்த்து கற்றுக்கிட்டது தான் இன்ஸ்பயர் ஆனது தான் அதனால தான் சும்மா ரோஸ்டே ஐயா அப்படியே ஓகேண்ணே நம்ம காலேஜோட ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போ செலிபிரிட்டியாக வந்திருக்கீங்க அலுமினியாக இருந்து இப்போ செலிபிரிட்டியாக வந்திருக்கீங்க ஆமாம் அப்படிதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஓகே உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு சரி உங்கள் இதுலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம இல்லைண்ணே நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டாக ஏறி இருக்கீங்க அப்புறம் வந்து பெர்ஃபார்மராக ஏறி இருக்கீங்க சரி அண்ணா இப்படி பேசும்போது ஸ்டேஜ்னா பொதுவான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் கற்பனையா ஸ்டேஜ் நம்ம காலேஜில் ரெண்டு வருஷம் தான் பர்ஃபார்மே பண்ணோம் 2 வருஷம் ஆனுவல் நடக்கல நாங்க அதுக்கப்புறம் அந்த 2 வருஷம் நல்லா இருந்தது அண்ட் இதே இடத்துக்கு கெஸ்டா இது ஆப்வியஸா எல்லாருக்குமே என்ன ஃபீல் ஆகுதுன்னா சந்தோஷமா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இல்ல அதை தாண்டி வந்து ஒரு ஸ்பெஷல் ஏன்னா நிறைய காலேஜுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி போயிருக்கலாம் கெஸ்டா போயிருக்கலாம் இருந்தாலும் நம்ம காலேஜுக்கு கெஸ்டா வருது அப்படிங்கும்போது கண்டிப்பா நான் என் காலேஜ் கெஸ்டா போறேன்டா அப்படின்னு ஒரு கெத்தா இருந்திருக்கும் அது மாதிரி இது அங்க போகும்போது ஒரு ஈவெண்ட் அவ்வளவுதான் நல்லா கலாய்ப்போம் நாங்க வெளியில பேசுறது ஒன்னா இருக்கும் உள்ள பேசுறது வேற ஒன்னா இருக்கும் அதுவும் நாலு சேர்ந்து காலேஜ் இப்ப கூட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கப்ப அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நாங்க வீதி காலேஜ்ங்கிறப்ப காலேஜை சேர்த்து வச்சு செஞ்சுட்டு இருந்தோம் உள்ளுக்குள்ள நம்ம காலேஜ்ல அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி நமக்கு அது வரமாட்டேங்குது சரி என்னதான் இருந்தாலும் இந்த இடம் இவரு அவரு பார்த்தோன்னா மரியாதை வருது வணக்கம் சார் வணக்கம் மேம் அவ்வளவு வருது இந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க வணக்கம் சொன்னீங்க அது அவருக்கும் அண்ணாமலை சாருக்கு ஓகே சார் ஓகேண்ணே அண்ணே சேட்டியன் கார்த்திக்ண்ணே அங்கே கேமரா ஹாய் சொல்லுங்க கண்டிப்பா 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 உங்களுக்கு அது நல்ல ஃபீல் அண்ணே அண்ணே நான் விஜே தானே விஜே மாறிட்டீங்க நம்ம கிட்ட பேசுறப்ப ஓகேண்ணே ஓகேண்ணே இல்லண்ணே நீங்க கிளம்பும்போது சொன்னீங்க என்னடா சேத்தையும் கார்த்திக்லாம் பாப்பாங்களா இந்த இடத்துல பாப்பாங்களான்னு கேட்டீங்க பாத்தீங்களா ஒரு ஃபேன் எங்க கிரவுட்ல குரூப்ல ஒரு ஃபேன் வந்து தேடி வந்து உங்கள்கிட்ட வந்து நான் உங்க ஃபேனுங்க ஒட்டுமொத்த காலேஜும் கேள்வி கேட்கறதுக்காக அதை செட் பண்ணிருக்கேன் 4 பேர் செட் பண்ணியிருந்தோன்னே 2 பேர் சாப்பிட போயிட்டாங்க இன்னொரு ஆள் எங்கே போயிட்டானே தெரியல ஒரு ஆள் ஓகேண்ணே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 2வது டைம் நம்ம காலேஜுக்கு வந்திருக்கீங்க முதல் தடவை வந்து நாங்கள் செகண்ட் இயர் படிக்கும் போது நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க இப்போ வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரெண்டா கேட்டது கண்டென்ட் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சத்தமா பேசுங்க ரெக்கார்டிங் கற்பக விநாயகர்னாவே ஒரு மனசோட ஒத்துன ஒரு டூர் போயிட்டு வந்த ஃபீலிங் அது மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி அந்த ஜேர்னிலேயே நாங்கள் நிறைய பேசுவோம் நாங்கள் அந்த வர்ற ஒரு அந்த 3 hours ஜேர்னியில் நாங்கள் நிறைய பேசிக்கிட்டு அது ஒரு ஃபன் ரொம்ப சந்தோஷம் என்ன இப்போ இல்லைண்ணே இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க படித்த காலேஜுக்கு நீங்கள் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது இன்னும் அவங்களை விட உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் உண்மையாவே கற்பக விநாயகர்னாவே அது ஒரு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பேசிக்கிட்டே இருப்பான் நைட் ஆனா கற்பக விநாயகர் காலேஜுக்கு அந்த அளவுக்கு அந்த காலேஜோட இருக்கிறதுனால அது 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலேஜை பாத்திரணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி முத்துராமலிங்கம் ரொம்ப போன தடவை வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தார் சார்
அந்த 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 கொடுப்பனை வந்து இன்னைக்கு கிடைக்காம போயிருச்சு. இல்லை நான் அதான் ஸ்டேஜ் மாதிரி இப்போ வந்து விஜயா வந்துட்டேன். அதோட அதான் உதப்படி எனக்கு. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்கேயே கிள்ளி எடுத்துருக்கோம். ரொம்ப நாளா வந்து பாக்குறவங்க கேட்டீங்க உங்க அண்ணன் ஏதோ ஸ்மைல் செட் இருக்கா, நீங்க அந்த வீடியோல வர மாட்டாரு. இவர் தான் அண்ணன் ராம்குமார். 2011 பாஸ் அவுட் அன்னை கூட தான் சேர்ந்து படிச்சாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் அவங்க எதுக்கு இருக்காங்க நீங்களே சொல்லிருக்கேன். ஹாப்பி. ஸோ கற்பனா காலேஜுக்கு வரதுனா எப்பொழுதும் சந்தோஷம் தான். ஸோ அது வந்து தனியாக வராமல் ஃப்ரெண்ட்ஸோட திரும்ப ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்கறதுக்கு, பழைய ஸ்டாஃப்லாம் வந்து பார்க்கறதுக்கு, காலேஜை சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் இவங்க ஸ்டேஜ் ஏற்றி கௌரவப்படுத்தி அது மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை கொடுத்துட்டு அனுப்புகிறப்போ இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு வெக்கேஷன் தான். அப்போ ஹாப்பியாக தான் இருக்கு. என்ன இப்படி கேட்டீங்க? அப்ப ஹாப்பியா தான் இருந்திருக்கீங்க. ஷிஃப்ட் ஆயிருக்கான். இருந்துப்பாங்க ஷிஃப்ட் ஆயிருக்கான். அப்புறம் அடிக்கடி மீட் பண்ணுவோம். நம்ம இதான் யூடியூப் இருந்தது கேவிஜி டாக்கிஸ். அதுக்கு நான் ரெண்டாவது தடவை சொல்றேன்ல. அவன் யூடியூப் சேனலுக்கே ரெண்டாவது தடவை. அரவிந்தன் நம்முடைய டாக்கிஸ்ல ஆல்ரெடி போதுமான அளவுக்கு பார்த்து அப்படி இல்லைண்ணே. வந்து இது வரைக்கும் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி சிங்கிளா வந்திருக்கீங்க, இப்ப டீமோட வந்திருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸை பிரிச்சு பாக்குறீங்க? அப்படி இல்லைண்ணே. இப்ப எப்படின்னா நீங்க சிங்கிளா வரும்போது ஐயோ என் பக்கத்துல யாரும் கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஆள் அப்படியே வந்துடா. ஆமா 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 போன தடவை வரும்போது வந்து எனக்கு வந்து பக்கத்துல கவுண்டர் கொடுக்க ஆள் இல்லையா. இப்ப தம்பிகளோட வரும்போது ரொம்ப ஜாலியா அது இந்த லாங் டிராவல் சொன்னாங்க இல்லையா, அது வெரி நைஸ். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல இப்ப ஷூட்டிங்காக பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஷூட்டிங்கா இது வேணா அதோட கான்செப்ட் வைக்க முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இது வந்து நம்ம ஃப்ரீயா வருமா. ஸோ நாங்கள் வரும்போது வெள்ளரிக்காய் சாப்பிட்டு பாட்டு விளாண்டு வெளியே நின்று 3 படம் அந்த 3 படத்தையும் பார்த்து திருப்பி காலேஜுக்கு வரும்போது வாட்டர் லாங் ஜர்னி சொல்லி இறங்கி தலையெல்லாம் திருப்பி இப்போ நைட் சாப்பாடு கேட்டாங்க, நான் வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா மத்தியானம் நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு சொல்லிட்டு அது இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து தம்பியோட இருக்கும்போது தான் இல்லண்ணே. இதுல நான் எந்த போர்ஷனை கட் பண்ணிட்டு எந்த போர்ஷனை போடுறது நீ இருக்கிறதுல எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டாரு. 2 தடவை கற்பனையாவது சாப்பாடு எக்ஸ்பீரியன்ஸ். போன வாட்டி வந்ததுக்கும் இந்த வாட்டி சாப்பாடு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். கண்டிப்பா நீங்க போன வாட்டி மாட்டலாம் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுல, கேமரா ஓடிட்டு இருக்கு, மக்கள் பாருங்க. போன வாட்டி இல்ல இந்த தடவை எக் வந்துச்சு எனக்கு. இந்த தடவை எக் வந்துச்சு. போன தடவை how gifted you are அது தெரியல. I don't know how is possible. சரி போன தடவை என்ன சாப்பிட்டீங்க? போன தடவை பிரியாணி சாப்பிட்டேன், வெஜிடேரியன் பிரியாணி. இந்த தடவை வெஜிடேரியன் எக் பிரியாணி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அப்ப ஒரு படி அபார்ட் ஃப்ரம் தட் அதெல்லாம் எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் உன்னை படிச்சு சொன்னேன், டேய் முக்குல நிப்பாட்றா நம்ம ஏதாவது சாப்பிட்டு போகணும் சாப்பிட்டோன்னே சும்மா நீங்க வேற முத்து இந்த தடவை தெரியும்ல இறக்கிருக்கான் 2 ஆம்பி வண்டி இறக்கிருக்காங்க. எங்க ஏதோ சொன்னாங்க அண்ணா அதுதானே சாப்பிட்டீங்க? ஐயோ நாங்க வந்து அந்த டப்பாவோட காமிச்சோம்னா அவங்க அப்புறம் காப்பி ரைட்ஸ் கிளைம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டப்பா எங்களுக்கு காட்டு. இப்ப டப்பா இப்ப ஆனா யூடியூப் சேனல்ல சொல்லலாம். சரி ஓகேண்ணே சூப்பர். அப்பா ஃப்ரம் ஜோக் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அதான் இந்த சந்தோஷம் இருக்கனால தான் வெளிப்படுது இல்லையா. சோகமா உட்காந்து வச்சுக்க, சாப்பிடாம உட்காந்தோம்னா பேசுவோமா, சாப்பிட்றதுல தான் ரொம்ப ஜாலியா பேசுவோம் தம்பிகளோட இருக்கிறாங்க. அண்ணா வந்து பேசி பார்த்துட்டீங்க, பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டீங்க, அவர் ஃப்ரூட் பாசிட்டிவ் கூட பார்த்துட்டீங்க. அடுத்த உங்க அண்ணன் ஒரு டயலாக் பேச போறாரு. என்ன டயலாக்னா நீங்க அந்த சுட்டி அரவிந்த் அப்படின்னு அந்த ஒரு எதுக்கு பேர் வந்துச்சு அந்த குழந்தை வாய்ஸ், அந்த குழந்தை வாய்ஸ்ல பேசுங்க. சொல்லிட்டேன் இன்னொரு தடவை சொல்லுங்க. கொஞ்சம் கிட்ட நான் நல்லா பண்ணேனா? இல்ல அது குழந்தை தான் சொல்லலாம். அப்படியா? ஓகேண்ணே ஓகேண்ணே சூப்பர். ராம் உன்னை பாக்குற மாதிரியே இருக்கலாம். ஓகேண்ணே அது காம்ப்ளிமெண்ட் நினைச்சியா? எதுண்ணே கழிவு வித்துறா. எவ்வளவு நேரம்? 55 நிமிஷம் ஓட்டிருச்சு அது வரைக்கும். சரி ஓகேண்ணே. உங்களுக்கு வந்து 3,56,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 62,000 சாரி மாத்தி சொல்லிட்டேன். அந்த 3,62,000 பேர் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏதோ
சரி ஓகேண்ணே, நீங்க எல்லாருமே சேர்ந்து சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்டா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமா? சப்ஸ்கிரைப் ஐ மீன் இதை முடிக்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. தண்ணி கொடுங்களேன். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை, ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய். ஓகேண்ணே, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அது மாதிரி வருஷம் வந்து நான் வந்து ஆங்கரிங் பண்ணணும்னு ஆசை தான், பட் முடியாது. கிளம்புடா உனக்கு தான் கோர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. என்னோட ஜூனியர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆங்கரிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி வருஷம் உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் செகண்ட் இயர் வரும்போது ஒரு படியில் இருந்தீங்க, இப்போ நாங்கள் ஃபைனல் இயர் வரும்போது இன்னொரு படி தாண்டி போயிட்டீங்க. இது மாதிரி அடுத்த வருஷம் அடுத்தடுத்த படிக்கு போகணும். நாங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணோம். விக்னேஷ்காந்த் அண்ணே, ராம்குமார் அண்ணே, அரவிந்த் அண்ணே, சேட்டியன் கார்த்திகேயன்லாம் என்னோட அண்ணங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையாக ஃபீல் பண்ணோம். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்தீங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. இல்ல நீங்க தானே சொன்னீங்க எது பேசினாலும் லாஸ்டா ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்கணும். அதனால வயசானவரியா எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கேன். வயசானவர் இப்போ ஃபீலிங்ஸ் அப்படிலாம் போட்டுக்கிட்டு போயிருந்தா இது வரைக்கும் கேவிஜி டாக்கிஸ்ல நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இது மாதிரி கலகலப்பான வீடியோஸ் எப்பயுமே பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ வந்து எடிட்டே பண்ணாம ரா ஃபைல தூக்கி போட்டுருக்கோம். போச்சு. சோ வந்து ரொம்ப கலகலப்பா. சரி நான் விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க சப்ஸ்கிரைப் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஜெனரலா வந்து யூடியூப்ல சேனல்ஸ் பண்றதுக்கு நாங்க வந்து ஒரு டீமா இருந்தோம். அந்த டீம் என்ன பண்றது தெரியாம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த டீம் பெருசாயிடுச்சு. நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துச்சு. இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரா தனித்தனியாலாம் யூடியூப் சேனல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டா அதை நான் பார்த்தேன். எவ்வளோ டிஜிட்டல் பற்றின அவேர்னஸ் இருந்தால் நாளைக்கு டிஜிட்டல் தான் ஃபுல்லாகவே ரூல் பண்ண போகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு காலேஜுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த ஐடியா வந்ததே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த ஐடியாவை இனிஷியேட் பண்ணது முத்து தான். அதுக்கு எல்லாருமே வந்து கை தட்டலாம். எப்பயுமே தனக்கு இர்ரா சொல்லிடுறேன், தனக்கு எப்பயுமே ஒரு சின்ன பாலிசி. அது ஸ்மைல் சைட்டில் இருக்க எல்லாருமே ஸ்மைல் சைட்டில் இருக்க எல்லாருமே வச்சிருக்க ஒரு சின்ன பாலிசி என்னன்னா, ஒரு வாய்ப்பு நம்ம தேடணும். நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு தெரியுது அப்படின்னா அதை பெருசாக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு தேடணும். அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா அந்த வாய்ப்பு உருவாக்கிக்கணும் அப்படின்றது. அந்த வாய்ப்பை அவனே உருவாக்கிக்கிட்டான். அவன் விஜய் வாங்குறதுக்காக காலேஜுக்கு நல்லது பண்ற மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சு. இப்போ என்னன்னா இதை தொடர்ந்து நடத்துங்க. இந்த காலேஜ் இப்படி பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னும் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்க, நிறைய டேலண்ட்ஸ் இதில் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இதுவே கூட இந்த ஜானர் உள்ள யூடியூப் சேனல்ஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் சேனலாகவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1ஆகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தனி பேமெண்ட் அது நாங்கள் சரி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமா? ஓகே இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணலாம். நம்ம கேவிஜி டாக்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.